ஆண்டி அங்கிள் தம்பி தங்கச்சி டே பச்சட்டை எப்படா இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. எனக்கு வருஷத்துல ரொம்ப பிடிச்ச டைம் இது. மார்ச் எண்ட், ஏப்ரல், மே இதில் தான் நான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வேலையை பண்ணுறதுக்கான நேரம். உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட்டில் ஐபிஎல்ல காமெண்ட்ரி பண்ணுறது. அண்ட் நேத்திக்கு ஷூட்டிங்கில் இருக்கும்போது கூட அண்ணா நாளைக்கு வந்துடுவீங்கல்ல அப்படின்னு கேட்ட நிறைய பசங்க இருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கான பதில் தான் இது. இந்த வருஷம் ஐபிஎல் காமெண்ட்ரியில் நான் வரமாட்டேன். என்னடா சொல்கிறேன்ங்களா? ஆமாம், எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நானும் உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுவேன். ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செமையாக செய்யணும் அப்படின்னு நான் எப்போவுமே நினைப்பேன். ஸோ இப்போ ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கேன். அந்த வேலையில் நான் டைரக்டும் பண்ணி ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்றதுனால நிறைய பொறுப்பு இருக்கிறதுனால இந்த வருஷம் ஐபிஎலுக்கு ஒரு சின்ன பாஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரல. அது சொல்லும் போதே எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. கடந்த ஒரு 8-10 வருஷமாக நீங்கள் எல்லாரும் அது கொடுக்குற லவ் போகிற எல்லா இடத்துலையும் நேற்றே வரல நாளைக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் அப்பா செம்மையாக இருக்குது இந்த ஃபீலிங் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். ஒவ்வொரு வாட்டி அந்த மைக் எடுக்கும் போதும் ஒரு சின்ன பாஸ் தான். நானும் உங்களை மாதிரி வீட்டில் உட்காந்து டிவியில் கூடி பாபா மந்திரத்தோட சிஎஸ்கேக்கு ரூட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காட் வில்லிங் நம்ம அடுத்த சீசன் ஐபிஎல்ல பார்ப்போம். ஓகே தம்பி பச்சை சட்டை, ஐ மிஸ் யூடா. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி மேட்ச் எல்லாமே ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் கமெண்ட்ரி மட்டுமே பார்த்துட்டு வந்த நமக்கு தமிழ் கமெண்ட்ரி ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. குறிப்பா ஆர்ஜே பாலாஜி மற்றும் சீக்காவோட கமெண்ட்ரி அதிக அளவுல மக்களை கவர்ந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி சூர்யாவோட 45வது படத்தை இயக்கிட்டு வர காரணத்தினால இந்த ஐபிஎல் சீசன்ல அவரால் கமெண்ட்ரி பண்ண முடியல. இதனால ஆர்ஜே பாலாஜி ஃபேன்ஸ் பலரும் எப்ப கமெண்ட்ரி பண்ண வருவீங்கன்னு தொடர்ந்து அவர்கிட்ட கேட்டுட்டு வந்தாங்க. இந்த நிலையில ஆர்ஜே பாலாஜியே இதுக்கு விளக்கம் கொடுத்து இந்த வீடியோவை வெளியிட்டு இருக்காரு. இந்த சீசன்ல தன்னோட கமெண்ட்ரி இருக்காதுன்னு, கண்டிப்பா அடுத்த சீசன்ல தன்னோட கமெண்ட்ரி இருக்கணும், எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி சூர்யா வச்சு இயக்குற இந்த படத்துல த்ரிஷாவும் நடிக்கிறாங்க. கரண்ட் சென்சேஷன் சாய் அபியங்கர் தான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. சீக்கிரமே இந்த படத்தோட அப்டேட்ஸும் பேக் டு பேக் வர இருக்கு. ஸோ ஆர்ஜே பாலாஜியோட சூர்யா 45 படத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அண்ட் ஐபிஎல் இவரோட கமெண்ட்ரியை நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.